அடிக்கடி சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து இல்லை வேறு ஏதாவது வந்தால் தான் தெரியுது நமக்கு வயசாகிட்டே போகுது அப்படின்னு. ஆமாங்க, சளி பிடிச்சங்காட்டி தான் தெரியுது. அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது. ஐயோ நம்மளுக்கு வயசாகிருச்சு, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. காலையிலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் மேலே தான் சமைக்கவே வந்தேன். சிம்பிளாக முட்டை குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன். வேறு எதுவும் பண்ணலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. முட்டை குழம்பு வயிற்றுக்குள்ளே இறங்குறது, வாய்க்குள்ளே போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கேருந்து வயிற்றுக்குள்ளே இறங்குறது? சரி, ஓகே. எனக்கு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து வீடு சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறது ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறது வியாதி இல்லையாம்மா, சுத்தமாகவே இருக்கணும். அது சுத்தமாக இல்லை அப்படின்னா அப்படியே பத்திர விளையாட்டம் ஆடுறாங்கல்ல, அது வந்து வியாதியாமா. அந்த வியாதி எனக்கு இருக்குதுன்னு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். என்னங்க பண்ணுறது, அது பழக்கமாகிடுச்சு. இனிமேல் முடிவு பண்ணிட்டேன், இந்த வியாதியை கம்மி பண்ணிடலாம், அந்த வியாதி நமக்கு வேண்டாம் அப்படி